வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சொல்யூஷன் தமிழ் டியூப். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தங்கராமன் அப்படிங்கிறவர் ப்ராப்பரான வீட்டு ஹவுஸ் ஒயரிங் ஜாயிண்ட்டு, அதாவது ஒயரிங் ஜாயிண்ட் எப்படி பண்ணுறது, ப்ராப்பரான ஜாயிண்ட் எப்படி அடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரியான எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கையில் 2.5 ஒயர் இருக்குது. ஸோ எப்போவுமே ஜாயிண்ட் அடிக்கும்போது பார்த்துக்குங்க, இந்தளவுக்கு, அதாவது ஒரு 2 இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம வந்து சிலிவை உரிக்கணும். சிலிவை மேக்ஸிமம் கட்டர் வச்சு உரிக்கிறது நல்லது. கட்டிங் பிளேடில் வராதவங்களுக்கு கட்டரில் ஈஸியாக வரும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சு கேப்பில் வந்து சிலிவை உரிச்சிடுறோம். 2 பக்கம் ஜாயிண்ட் அடிக்கக்கூடிய அடுத்த ஒயர்லையும் அதே மாதிரி சிலிவை 2 இன்ச்சு கேப்பில் உரிச்சிடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் முறுக்காமல் இப்படி சரிபாதியாக சென்டரில் வச்சு, ஸோ 2 பக்கம் ரன்னிங் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு சுற்று, இந்த பக்கம் ஒரு சுற்று. ஸோ இப்படி சுற்றி ஃபுல்லாகவே நீங்கள் இப்படி டைட்டாக சுற்றிட்டு, நல்லா முடிஞ்சளவுக்கு டைட்டாக சுற்றணும், ஃப்ரீயாக சுற்றக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சுற்றணும். இந்த மாதிரி எட்ஜு வரையும் ஃபுல்லாக இந்த அளவுக்கு வந்துருச்சுனாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். எதுக்காக இப்படி சுற்றுறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் டேப் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொந்தமாக இருக்காது. சைஸ் வந்து அதே ஸ்லீவ் சைஸ்லேயே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். டேப்பு சுற்றும் போது மொந்தமாக இருந்துச்சு அப்படின்னா ஒயர்லாம் உள்ளே வந்து டைட்டாக இருக்கும். டைட் ஆகும்போது ஹீட் ஆகிருச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு வந்து க்ளீனாக வந்து வரும். என்னென்னா இப்படி சுற்றுறது பாருங்கள், சின்னதாக வெட்டிட்டு, ஸோ இந்த மாதிரி வெட்டிட்டு இதை வந்து இப்படி எட்ஜு இப்படி ஒட்டி வச்சு சுற்றணும் அப்படின்னா சிலிவில் ஏறிடும். ஸோ இப்படி சிலிவில் ஏறிச்சு அப்படின்னா டேப் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா மொந்தமாயிரும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மொந்தமாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி மொந்தமாகிரும். இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது பாருங்கள். அதனால தான் வந்து 2 இன்ச்சு கேப் விட்டு சென்டர் பண்ணி சுற்றணும் அப்படின்னா நல்லா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும், நல்லா உறுதியாகவும் இருக்கும். ஜாயிண்ட் வந்து எந்த இடத்துலையும் லூஸ் கனெக்ஷன் ஆகாது, லைன் வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட்டும் ஆகாது, எந்த இடத்துலையும் வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகாது. இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, மோட்டருக்கு அடிக்கக்கூடிய அந்த முடிச்சு ஜாயிண்ட்டுன்னு எங்கள் சைட்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த முடிச்சு ஜாயிண்ட் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ மோட்டர், இந்த தொட்டி மோட்டர்லாம், தொட்டிக்குள்ளே போடுற மோட்ரு, போர்வெலுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதே மாதிரி 2 இன்ச்சு கேப் விட்டு சீவிக்கிறோம். ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு சீவிட்டு அதே மாதிரி சரிபாதி அப்படி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு சுற்றிட்டு இதை என்ன பண்ணுறோன்னா, இந்த பக்கம் நல்லா பாருங்கள். ஸோ இப்படி வைக்கிறோம், இப்படி ஒரு சுற்று, இப்படி அந்த வயரை வந்து பின்னாடி அப்படியே திருப்பி மறுபடியும் இப்படி ஒரு சுற்றிட்டு, இது எதுக்காக இப்படி போடுறோம் அப்படின்னா, தொட்டிலேருந்து மோட்டரை தூக்கும்போது வயர் வந்து இழுத்துச்சு அப்படின்னா இந்த ஜாயிண்ட் வந்து விடாது. அந்த மாதிரி முதல்ல நம்ம அடித்த ஜாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா உருவிடும். இது வந்து என்ன ஆகுதுன்னா உருகாது. ஸோ இது நல்லா, இதில் வந்து கட்டிங் பிளேயர் வச்சு நல்லா அமுத்தி விட்டிங்க அப்படின்னா நல்லா லாக் ஆகிரும். ஸோ இது இழுத்தாலும் வரவே வராது. உங்களுக்கு தெரியுதா, சிலிவு மட்டும்தான் உரிச்சிட்டு போகுது. ஸோ அந்தளவுக்கு இந்த ஜாயிண்ட் நல்லா வலுவாகவே இருக்கும். நியூட்ரல் வயர்லாம் பார்த்திங்கன்னா இடையில சீவி ஜாயிண்ட் அடிக்கணும். ஸோ இந்த இடையில இந்த கேப்பில் சீவி அடிக்கிறதுனா பார்த்துக்குங்க. இதே மாதிரி கட்டர்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் கட்டரை வச்சு சொல்லித்தரேன். ஸோ இப்படி சிலிவு மட்டும் அழகாக அப்படி உரிச்சிக்குங்க. உரிச்சிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒயர் சீவிட்டு கரெக்டாக இந்த மேலே வச்சு இப்படி நல்லா டைட்டாக, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் கையில் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டைட் பண்ணுறது நல்லது. இந்தளவுக்கு நல்லா டைட்டாக சுற்றிட்டீங்க அப்படின்னா, அதுவுமே வந்து சிலிவு தாண்டக்கூடாது. சிலிவுக்குள்ளேயே, அந்த கம்பிக்குள்ளேயே வந்து சுற்றிடணும். சிலிவு மேலே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒயர் மொந்தமாயிரும். டேப் சுற்றும் போது நல்லா டைட்டாக சுற்றிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிடுங்க.
வயருக்குள்ளே நல்லா அந்த சிலிவுக்குள்ளே சுற்றிட்டோம் அப்படின்னா இந்த இண்டக்ஷன் ப்ராப்ளம், சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே கரண்ட் வர்ற மாதிரி இருக்கும், அந்த ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ அதனால தான் வந்து சிலிவுக்குள்ளே நல்லா கிரிப்பாக டைட்டாக அடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சொல்யூஷன் தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.